ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தொடங்க போது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்கோசரம் ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கான்பூரில் நடக்குது. கண்டிப்பாக ஸ்பின்னிங்க்கு ஃபேவரான பிச்சு. இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்தியா ஜெயிச்சா சீரிஸ் வின் பண்ணுவாங்க, பங்களாதேஷ் ஜெயிச்சா சீரிஸ் லெவல் ஆகும். இதுதான் இன்றைக்கி இந்த மேட்ச் தொடங்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொடர் இந்தியா தான் வெல்லும், அதுவும் போட்டி 2-3 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், அது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி இந்தியாவில் டாமினேஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய அணிகளும் எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேலே எந்த அணியும் பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு எந்த அணியும் கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்காங்க. அதுவும் டெஸ்ட் போட்டியில் இந்த அளவுக்கு டாமினேஷன் இந்தியா பண்ணுறதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்திய அணி வீரர்களோட உழைப்பும் அவங்களோட கோச்சு உழைப்பும் தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஹோம் கிரவுண்டில், வேறு எந்த அணியும் வச்சுட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும் போட்டி. அதுபோல் தான் பிச்சு பார்த்தா தெரியுது. கான்பூர் மேக்ஸிமம் ஸ்பின்னிங் கண்டிஷன் தான், பிளாக் சாயில். அதனால் கண்டிப்பாக இந்த போட்டி 2-3 நாள் முடித்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்தியா தான் இந்த சீரீஸை வெல்லும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானது. அடுத்து வர போட்டி எல்லாமே ஜெயிச்சாதான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு மீண்டும் இந்திய அணி போய் கோப்பை வெல்லணும். இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை வெல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்லை, பல கோடி இந்திய வீரர்களுக்கும் ஒரு கனவுன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இந்த வாட்டி அடிக்குதான்னு சொல்லிட்டு இந்தியா. நான் வெயிட் பண்ணுறேன் இந்தியா கோப்பை அடிக்கிறதுக்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரேந்திர சேவாக் ஓப்பனாக பேசியிருக்காப்புல. கரெக்டுங்க. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2 வாட்டி போயிட்டு, ஒரு வாட்டி நியூசிலாண்டு கிட்ட விட்டோம், இன்னொரு வாட்டி ஆஸ்திரேலியா கிட்ட லாஸ்ட் டைம் விட்டோம். 3வது வாட்டி இந்திய அணி கம்பல்சரி போயிட்டு வின் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது இந்த கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு. அதே போல் இன்றைக்கி போட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னிங் பிச்சாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம அஸ்வின் ஜடேஜா இவங்க 2 பேரும் முக்கியமாக இன்றைக்கி இருப்பாங்க. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் வருவாங்களாம் சொல்லிட்டு அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 9 மணிக்கு தெரிஞ்சிடும் பிளேயிங் லெவல் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஷகிப் அல் ஹசன், மெஹந்தி ஹசன். ஷகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த சீரீஸில். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட வரப்போகிற அடுத்த மாதம் வரப்போகிற சீரீஸ் அதோட ஒரு கடைசி ஒரே போட்டி விளையாட்டு, நான் அதோட டெஸ்ட் போட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகிடுன்னு சொல்லிட்டார். ஆல்ரெடி ஒரு T20 ரிட்டையர் ஆகிட்டார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பட் அவர் ஒரு நல்ல ஒரு கேரியர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அடுத்து நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 போகும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலிங் போகுமா, இல்லை அதே போன மேட்ச் போன மாதிரி 3 ஃபாஸ்ட் பவுலிங் 2 ஸ்பின்னர் வச்சு போகுமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த பிளேயர் யார் வராங்க. ஏன்னா புது பேட்ஸ்மேன் யாருன்னா KL ராகுல், ரீப்ளேஸ்மெண்ட் சஃப்ராஸ் கான் யாருன்னா வராங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். KL ராகுலுக்கு பதில் சஃப்ராஸ் கான் வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்தியா எந்த மாதிரி பிளேயிங் லெவல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.